தமிழகத்துல 234 தொகுதிகளுக்கு கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இதுல பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாச்சு. இதுல யாரும் எதிர்பாராத விதமாக புதிதாக கட்சியை தொடங்கிய விஜயவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்கள்ல வெற்றி பெற்று தனி பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்திருக்கு. திமுக 59 இடங்கள்ல வென்று எதிர்கட்சியாகவும், அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில போட்டியிட்ட ஸ்டாலின் அவர்களை தாவேகாவை சேர்ந்த வி.எஸ். பாபு வீழ்த்தி அதிர்ச்சியுமே கொடுத்தாரு. தாவேகா 108 இடங்கள்ல வெற்றி பெற்றாலுமே மேஜிக் நம்பர், அதாவது பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை கெட்ட இன்னும் 10 இடங்கள் தேவைப்படுது. இதனால தாவேகா யாருடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. குறிப்பாக காங்கிரஸ் தாவேகா பக்கம் செல்ல அதிக வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டது. அதே போல பாத்தீங்கன்னா சமீபத்துல இவங்களுடைய கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் தாவேகா தலைவர் விஜய் காங்கிரஸ் நிர்வாகிகளை சந்தித்து சால்வையடைந்து வாழ்த்துக்களை தெரிவித்த புகைப்படங்கள், வீடியோக்கள் தற்போது சோசியல் மீடியாக்கள் வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் நாளை முதல்வராக பொறுப்பேற்க உள்ளார். ஆகையால என்று சினிமா பிரபலங்கள், பல அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படி இப்படின்னு பல பேரை சந்திச்சிட்டு இருக்காரு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய நடிகர் சங்கம் தளபதி விஜய் அவர்களை நேர்ல சந்தித்து அவருக்கு மரியாதையுமே செலுத்திருக்காங்களா. வருங்கால முதல்வரான தளபதி விஜய் அவர்களை வாழ்த்தியது மட்டுமல்லாமல் அவங்களுக்கான கோரிக்கையுமே முன் வச்சிருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.